விருச்சிக ராசி நேயர்களுக்கு பராபவ ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது 12 ராசிகளில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் அடிக்குது ஜாக்பாட். ஏன்னா இவர்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் வருகிறார். அது மட்டுமல்ல, கேது பகவானும் கூடவே பாக்கியத்தில் 9ஆம் இடத்தில் வரும் பொழுது இதுவரையில் நீங்கள் செய்த தான தர்மங்கள், பூர்வ புண்ணிய பலங்கள் அனைத்தும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது போன்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு 12 வருடத்திற்கு பிறகே வருகிறது. குரு பகவான் உங்களுக்கு பாக்கியத்தில் வரக்கூடியது. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு. ஆகவே எங்கு சென்றாலும் உங்களுக்கு குருவின் அனுகிரகம் துணையோடு இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், உங்களை தேடி வரக்கூடிய தொழில் சார்ந்த விவகாரங்கள், இது அனைத்தும் உங்களுக்கு ஏற்றதாகவே அமையக்கூடும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு குடும்பத்தில் ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது. இதுவரையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு நல்ல செய்தியை பார்க்கலாம். காலம் கடந்த பின் ஒரு இயற்கையாகவே குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் அமையக்கூடும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை இந்த வருடத்தில் நீங்கள் பார்க்கலாம். அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் பெண்களுக்கு குறிப்பாக தடைப்பட்ட திருமணங்கள் நடந்தேறும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தோருக்கு இந்த வருடத்தில் அதற்கான உத்தியோகமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். சூரிய பகவானின் சஞ்சாரம் ஒவ்வொரு மாதமுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமைகிறது. இந்த வருடத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவானும் மிகப்பெரிய பலத்தை கொடுப்பார்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத வெளிநாட்டு பிரயாணங்களும் காத்திருக்கிறது. அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இதுவரையில் நீங்கள் கண்டிராத ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த வருடத்தில் குடும்பத்தில் காணலாம். இழுபறியில் இருக்கக்கூடிய விவாகரத்து பிரச்சனைகள் மற்றும் இதுவரையில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்தவர்களுக்கும் இந்த வருடத்தில் நல்ல முறையே திருமணங்கள் நடந்தேறும். ஆடி, ஆவணி, புரட்டாசி மற்றும் ஐப்பசி ஆகிய மாதங்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டங்களில் உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கோ மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் பராபவ வருடத்தில் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயங்கள் என்று சொன்னால் ஸ்ரீரங்கம் சென்று அங்கு ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கி மற்றும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய காட்டு அழகிய சிங்கரை தரிசனம் செய்தால் இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களில் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் இந்த பராபவ ஆண்டு.